இருக்குதுலே பயங்கரமான அவமானம் பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா குடுத்த அவமானம் தான். நான் வந்து எந்த இன்டர்வியூலயும் சொன்னதில்ல. நான் வந்து இது ஒரு பெரிய ஸ்டேஜ்ல சொல்லி ஆகணும்னு ஒரு நிலைமையில இருந்தேன். என்ன வந்தாரு. வார்த்தை சொன்னாங்க ஷேர் பண்ண முடியுமா ப்ரோ? "உனக்கெல்லாம் யார் சினி ஃபீல்ட்ல காடு குடுத்தது? நீலாம் ஒரு டான்ஸரா?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னால வீட்டுக்கு வந்து சாப்பிட முடியல. அழுவுறேன். எப்படி இந்த வார்த்தைய என்ன கேட்டாங்க? இப்போ என்னோட சேலரி பார்த்தோன்னா, 1 மந்த்ல 2 லேக்ஸ்லாம் நான் சம்பாரிச்சுக்கிறேன். புரியுது. 4 லேக்ஸ்லாம் சம்பாரிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த டான்ஸால தான் நான் ஒரு 32 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கிக்கிறேன். எங்க அப்பா, அவங்க ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து என்னை திட்டினாங்கல்ல, அவங்க வீடோட ஒரு வீடு மாடி அதிகமாக தான் நான் வாங்கிக்கிறேன். நான் போயிட்டு நிறைய ஈவெண்ட்டுக்கு போய் நான் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா, இவன் கருப்பாகிறான், இவன் பார்க்க ஒரு மாதிரியா இருக்கிறான், இவன் வேணாம், இவன் குள்ளமாக இருக்கிறான், இதுவாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. நான் சினி ஃபீல்டில் முக்கியமாக கார்டு எடுத்தது விஜயண்ணா கூட ஆடணும், ஆடியே ஆகணும். நான் எடுத்ததே அதுதான். இப்படி கை பார்த்தா விஜயண்ணன் எனக்கு வந்து பேசணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி படப்படன்னு அடிக்குது, அப்படியே இருக்குது. செம்ம அழுக்காருங்க. தொட்டு உள்ள மசாஜ்லாம் பண்ணி அப்படியே கை போட்டு ஜாலியாக பேசுகிறாரு. Ariza shirts and trousers. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவரை பற்றி நம்ம பேசினோம்னா, சாதாரணமாக ஒரு இட்லி கடையில் அவரோட வாழ்க்கையை ஆரம்பித்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இந்த உச்ச நடிகர்னு சொல்ல விஜய் சார் கூட சேர்ந்து நடனம் ஆடின ஒருத்தர் தான். இன்னைக்கு தேதியில் வந்து சமூக வலைதளங்களில் நம்பர் 1 வைரல் டான்ஸர்னே சொல்லலாம். ஹரிஷ் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதான் இப்போ நான் சாதாரணமாக ஒரு இட்லி கடையில் ஆரம்பித்த வாழ்க்கை வந்து இன்னைக்கு ஒரு வைரல் டான்ஸராக மாறி இருக்கீங்க. எப்படி இருக்குது இந்த வாழ்க்கை முதல்ல? நானே நினச்சி பார்க்கல இந்த லைஃப் வந்து இப்படி மாறுமான்னு சொல்லிட்டு. ஓகே. எதிர்பார்க்காது. கஷ்டப்பட்டா பலன் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது 100% எனக்கு எல்லாமே நடந்திருக்கு லைஃப்பில். இப்போ தான் நம்ம நார்மலாக நம்ம சின்ன வயசுல நம்ம ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடுவோம், வெளியே எங்காவது போவோம், அப்படி தான் இருந்திருப்போம். ஆனால் நீங்கள் அந்த சின்ன வயசுலேயே இந்த இட்லி கடையில் உங்கள் வாழ்க்கையை வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு சைடு வந்து ஸ்கூலு, காலையில் வந்து இந்த டிஃபன் கடையில் வேலை செய்கிறது. எப்படி இருந்தது அந்த மாதிரி டைம்லலாம்? ஏன்னா மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருந்திருக்கும் அது? எப்பயுமே பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமைலேருந்து சனிக்கிழமை இருக்கும் அம்மா கூட வேலை செஞ்சே ஆகணும். அதுதான். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் தான் விளையாடணும். அது ரொம்ப கடுப்பாக இருக்கும். பசங்களாம் விளையாடுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளும் போய் விளையாடணும் அப்படின்னு நினச்சினேன். அங்கே கஷ்டப்பட்டு அங்கே கற்றுக்கின விஷயம்தான் எனக்கு வந்து ஒரு ஈவெண்ட்டில் போயிட்டு எப்படி பேசணும், காசு வந்து எப்படி கணக்கு பண்ணணும், எல்லாமே வந்து என் டிஃபன் கடை கற்றுக் கொடுத்த விஷயந்தான் அங்கே போய் கற்றுக்கிறது. ஓகே. இப்போ அந்த டான்ஸர் அந்த வாழ்க்கை வந்து எங்கேருந்து ப்ரோ? அந்த நான் பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக ஸ்டேஜில் எல்லா ஸ்டேஜில் ஆடுவேன். அதுக்கடுத்து எங்கே திருத்த ஆனாலும் ஆடுவேன். அது உண்மையான ஒரு விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் போய் டான்ஸ் கிளாஸில் சேரணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஓகே. ஹேர் வாக்கர்ஸ்னு ஒரு டான்ஸ் கம்பெனி இருக்குது. ஓகே. அங்கே சேரணும்னு சொல்லிட்டு ஜெய் ப்ரோ ஒருத்தர் இருந்தார். ஓகே. அங்கே போனோம். போயிட்டோடனே பார்த்தா டான்ஸ் கிளாஸ் ஓப்பன் ஆகலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. போய் சேர்ந்தோடனே இது போல் எவ்வளோ ஃபீஸ் எல்லாமே கேட்டோம். நீனா பால் செய்கிற கேட்டேன்னா இது போல் டிஃபன் கல்லுகிறேன், நான் 9th ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, வேணாம் எதுக்கு ஃபீஸ் கட்டிலாம் இது பண்ணுற, இதெல்லாம் வேணான்னா ஜெய் ப்ரோன்னு ஒருத்தர் வந்து தான் இவர் தான் சொன்னார், இவர் கன்ஃபார்மாக லைஃப்பில் பெரிய ஆளாக வந்துடுவார், இவர் கன்ஃபார்மாக இது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபீஸ்க்கு வாங்கிக்கின்னு சேர்த்தாங்க. அதுக்கடுத்து ரொம்ப நாள் போக எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அம்மா கல்லாப்பட்டியிலேருந்து காசு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 300 தான் அவங்களோட சம்பளமே. அதுலேருந்து எடுத்து நம்ம எப்படி டான்ஸ் கிளாஸ் சேர்த்து அவங்க காசை வேஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நடுவில் நிறுத்திட்டேன். நிறுத்தி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஜாயின் பண்ண ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் டான்ஸ் ஆனாங்க. திரும்பி எங்கள் அம்மாகிட்ட தொல்லை பண்ணி திரும்பி போய் ஜாயின் பண்ணி ஒரு சான்ஸ் கிடச்சிது விஜய் டிவியில், சும்மா மோல் அடிக்கிற போல். அது பண்ணோடனே அம்மா பார்த்து ரொம்ப ஹாப்பியானாங்க. அப்படியே ஒரு படியாக போனது தான். இப்போ அந்த 9th ஃபெயில் ஆனு சொன்னீங்கல்ல, அப்போ வீட்டில் எப்படி ரியாக்ஷன் வந்து இருந்தது? அடித்தாங்களா? திரும்ப ஸ்கூலுக்கு போய் சொல்லி சொன்னாங்க? அடிக்கலாம் இல்லை, நீ சேர்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் சரியில்லைன்னு அப்படி சொன்னாங்க. சொல்லப்போனால் ஃப்ரெண்டுங்க நல்லா தப்பு இல்லை, என் மேலே தான் தப்பு. ஒழுங்காக படிக்கணும். எனக்கும் படிப்புக்கும் ரொம்ப தடவை படிப்பே வராது. அந்த ஸ்டேஜ் டான்ஸ் சொன்னீங்களா, இப்போ விஜய் டிவியில் போயிட்டு முதல் தடவை ஆடினா அது அம்மா பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி அந்த கரியரை? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஹேர் வாக்கர்ஸ் அந்த டீமை விட்டு நான் நின்றுட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அம்மா டிஃபன் கடையில் தான் திரும்பி வேலை செஞ்சேன். முட்டை கடைக்கு போகும்போது சத்யன் தான் மேலே கை போட்டு, இது என்னடா கிளாஸ் போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் இல்லை நான் போகிறதில்ல, இது போல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சுண்ணா அப்படின்னு சொன்னோன்னே, நான் ஒரு கிளாஸ் கிட்டணும் போகிறேன் சொல்லிட்டு அப்போ தான் எஸ்சிடிசி செரிப் மாஸ்டர் டான்ஸ் கம்பெனி கிட்ட போனார். போனோடனே திரும்பி விஜய் டிவி, ஜி தமிழ் எல்லாத்துலேயும் ஆடினேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஈவெண்ட்டு வந்து சத்யனை தான் எனக்கு கொடுத்தாரு. இது போல் ஒரு ஈவெண்ட் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஈவெண்ட் நான் போய் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு எவ்வளோ 200 ரூபாவோ அவ்வளோதான் கொடுத்தாரு அவர். போய் நான் பண்ணி முடித்தோடனே அந்த ஈவெண்ட் செம்ம ஹிட்டு.
நான் சத்யா என்கிட்ட கேட்டேன், ஆனால் அந்த ஈவெண்ட்டு நான் என்னோட யூடியூப் சேனலில் போட்டுக்கலாமா அப்படின்னா, போட்டுக்கிட்டா ப்ராப்ளம் இல்லைடாண்ணே. அந்த வீடியோ போட்டோன்னே பயங்கர வைரல் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வெல்கம் டான்ஸ்னு ஒன்று வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. சத்யானா தான் எனக்கு கொடுத்தது. வைரலாக வந்து நாங்கள் தான் வெல்கம் டான்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டான்ஸஸும் பண்ணுறாங்க, எல்லா இதுலையும் பண்ணுறாங்க. நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்தாலே தெரியும். அப்படின்னும் போது எல்லா டான்ஸஸ்க்கும் வந்து வேலை கிடைக்குதுன்னா அது எங்கள் மூலியமா அது வந்து கிடச்சிதுன்னா அது ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் போயிட்டு நிறைய ஈவெண்ட்டுக்கு போய் நான் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா இவன் கருப்பாகிறான், இவன் பார்க்க ஒரு மாதிரியா இருக்கிறான், இவன் வானான், இவன் குள்ளமாக இருக்கிறான், இதுவாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. ஒரு ஈவெண்ட்லேயும் என்னை சேர்த்ததே இல்லை. என் கூட 10 பேர் போகிறாங்கன்னா 9 பேரும் செலக்ட் ஆவாங்க. அதில் ஒரு ஆள் நான் செலக்டே ஆக மாட்டேன். எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டில் யாருன்னு பார்த்தா நாங்கள் தான். ஃபஸ்ட்டு போயிட்டு தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா துபாயில் போய் ஈவெண்ட் பண்ணுது அது நாங்கள் தான். ஃபஸ்ட் டைம் அது நாங்கள் தான் போய் பண்ணமே. அதான் ப்ரோ, இப்போ நீங்கள் இப்போ இங்கே இருக்க இடம் வந்து ரொம்பவே சாதாரணமாக இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்க முடியாது. இதுக்காக நிறைய இந்த துரோகங்களை வந்து சந்திச்சிருப்பீங்க, அவமானங்களை வந்து சந்திச்சிருப்பீங்க. அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். துரோகங்கள் அப்படின்னு இருக்குது அது நார்மல். எல்லாருக்கும் ஒரு ஈகோ ப்ராப்ளம். கூட இருந்துட்டு பார்க்கும்போது நம்மளும் அந்த பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து நார்மலாக வந்து இப்போ ஒரு ஈவெண்ட் வந்து இப்போ எங்கள் கூட ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த ஈவெண்ட் நான் தான் கூட்டின்னு போகிறேன்னா அந்த இடத்துல கான்டாக்ட் நம்பர் வந்து கேட்டாங்கன்னா அது என்னோட கான்டாக்ட் நம்பர் தான் தரணும். இப்போ எனக்கே வேற ஒருத்தவங்க ஈவெண்ட் கொடுத்தாங்கன்னா நான் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான் தருவேன். அந்த இடத்துல என் நம்பர் ஷேர் பண்ணால் தப்பு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இட்டுன்னு போய் இன்டர்வியூ கொடுத்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பப்ளிசிட்டி ஆகும், ஒரு கஷ்டப்பட்டு கோரியோகிராஃபி பண்ணி அவங்கள வீடியோ எடுத்து ப்ரொமோஷன் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போடுவோம். அவங்க பார்த்தா ஃபேம் ஆகிட்டு லாஸ்ட்டாக பார்த்தா என்னால் தான் உங்களுக்கு ஈவெண்ட் கிடைக்குது, என்னால் தான் இது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது போல் ஆட்கள் நம்மளுக்கு தேவையில்லை. சரி நீங்கள் தான் ஃபேமாக இருக்கீங்க, உங்களால் தான் ஈவெண்ட் கிடைக்குன்னா எனக்கு தேவையில்லை. மொத்தமாக நம்ம டீமாக உழைச்சனால தான் அந்த ஈவெண்ட் கிடைக்குது. அதில் கேமரா ஒர்க் கொடுத்தவங்க, அதில் ஈவெண்ட் கொடுத்தவங்க, அது உழைச்சனால தான் நம்மளுக்கு ஈவெண்ட் கிடச்சிருக்குது. உன்னால் மட்டும் கிடச்சிது சொன்னால் அது என் தப்பு. அதை நீங்கள் அது போல் ஆட்கள் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேரை நான் இது பண்ணிக்கிறேன். நான் வந்து சண்டை போட்டுலாம் இது பண்ணேன். சரி நீங்கள் ஓகே, நீங்கள் தனியாக பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு அப்படி ஒரு நேம் வந்து இது இல்லை. ஏன்னா அவங்க நினைக்கிறதோட நான் எக்ஸ்ட்ராவே பே தரேன் அப்படின்னு இது பண்ணுறது தான் சின்ன சின்ன துரோகங்கள். அதை வந்து துரோகங்கள் சொல்ல முடியாது. வயசு ஆகுதுல, நம்மளும் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு ஒரு ஆசை, அவ்வளோதான். அது இருக்குதுலே பயங்கரமான அவமானம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கொடுத்த அவமானம் தான். நான் வந்து எந்த இன்டர்வியூலையும் சொன்னதில்லை. நான் வந்து இது ஒரு பெரிய ஸ்டேஜில் சொல்லி ஆகணும் ஒரு நிலைமையில இருந்தேன். நான் சினி ஃபீல்டில் செலக்ட் ஆகிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4.25 லட்சம் தேவைப்படுது. சினி ஃபீல்டில் செலக்ட் ஆகிட்டா காசு கட்டணும், ஒரு 3 நாளில் கட்டி மெம்பர்ஷிப் எடுக்கிறதுக்கு. நான் போயிட்டு எங்கள் அப்பா கிட்ட போய் நான் கேட்குறேன், அப்பா நான் இது போல் நான் செலக்ட் ஆகிட்டேன், எனக்கு வந்து காசு கொடுங்க இது போல். என்னன்னா ஏன்னா எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா செகண்ட் ஒய்ஃப் தான், தெரியாமல் தான் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஆனால் அவர் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணிது பார்த்தீங்கன்னா எப்படி மேரேஜ் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா எனக்கு யாருமே இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கவர்மெண்ட் ஜாப் அப்படி சொல்லி ஏமாற்றி தான் முறைப்படியாக நோட்டீஸ் இது பண்ணி எல்லாமே முறைப்படியாக தான் மேரேஜ் பண்ணாரு. நடுவில் அவர் காணா போக ஆரம்பித்தார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. அம்மா சண்டை போடலான்னு போய் கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு 2 பொண்ணு இருக்குது, வாழ்க்கை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட ஒரு நாள் கூட தங்குனதில்லை. லைஃப்பில் ஒரு நாள் கூட எங்கள் கூட இருந்ததே இல்லை. அப்படி இருந்தாருன்னா ஃபுல் பாதியில் தான் இருப்பார். எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வாங்கி கொடுத்ததில்லை, ஒரு டிஷர்ட் வாங்கி கொடுத்ததில்லை, ஒரு சின்ன ஒரு பொருள் கூட வாங்கி கொடுத்ததில்லை. எனக்கு ஞாபகம் வந்து எனக்கு எதுவுமே பண்ணதில்லை. நான் லாஸ்ட்டாக போய் கேட்டது இதனால தான். ரெபி பில்டிங் தலைவர் எங்கள் அப்பா நான் செலக்ட் ஆகிட்டேன், சின்ன வயசுலேருந்து எனக்கு எதுவுமே பண்ணதில்லை கூட சொன்னேன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு ரொம்ப மன வலியாக இருந்தது. அம்மா கால் பண்ணி இது போல் ஒரு வார்த்தை சொல்கிறாருமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக சொல்லிட்டு ரோட்டில் நான் ஃபுல்லாக அழுதுன்னு வரேன். நீ சண்டை போடாத, நீ எதுவுமே பண்ணாத. உடனே நாங்கள் எல்லாருமே கிளம்பி அவங்க வீட்டுக்கே போயிட்டோம். போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட் ஒய்ஃப் அவங்க இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க. அவங்கள பார்த்தோன்னா இது போல் அப்பாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இங்கெல்லாம் இந்த வீட்டு வாசலில் நிற்கக்கூடாது, அங்கே ஓரமாக போய் நில்லு அப்படி சொன்னோன்னே எனக்கு அப்பயே முடிவு ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த காசு எனக்கு தேவையில்லைன்னு. அதுக்கு தான் அவர் என்ன வார்த்தை சொன்னாங்க, ஷேர் பண்ண முடியுமா ப்ரோ? அது ரொம்ப மனசு வலிக்கும். அது வந்து நம்ம சொல்லுவோம், நம்ம பிடிக்காதவங்க வந்து அது பின்னாடி அதை குத்தி காட்டுவாங்க. புரியுது. சரி அது போல ஒரு விஷயம். புரியுது. அதனால அது வேணான்றாங்க. அதுக்கடுத்து அவர் வந்தார், சண்டை போட்டார், இது பண்ணார், அது பண்ணார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தாரு. அது எப்படி கொடுத்தாருன்னா எத்திராஜ் காலேஜ் வாசலில் அவர் வரல, 2 அட்வொகேட் அனுப்பிச்சு ஆட்டோவில் நாங்கள் வந்துட்டோம். இனிமேல் வந்து நீ என் பையனே இல்லை, நீ வந்து என் ஒய்ஃபே இல்லை அப்படின்னு சைன் போட்டால் மட்டும்தான் இந்த 3 லட்ச ரூபா தருவேன். அதை 4 லட்சம் கொடுக்கல 3 லட்சம். நான் உடனே சொல்லிட்டேன் அதெல்லாம் வேணாம் சொல்லிட்டு எனக்கு இப்படி ஒரு காசு கொடுத்து நான் சினி ஃபீல்டில் சேரணும்னா அந்த காசு எனக்கு தேவையே இல்லை, நான் நார்மலாக எப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சொன்னோன்னு பார்த்தா அம்மாவில் அவன் இப்போனா கொடுக்குறான் வாங்கிக்கடா, அவன் லைஃப்னா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த காசு வச்சு அதுக்கடுத்து அம்மா கொஞ்சம் காசெல்லாம் 1,00,000 ரூபா வெளியே வேற ஒரு மூலிமா எனக்கு வந்தது. அதுக்கடுத்து காசு கட்டணும். சினி ஃபீல்டில் நான் சேர்ந்துட்டேன். சினி ஃபீல்டில் சேர்ந்துட்டு நான் ஒரு மைண்ட் செட் என்ன வச்சேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம டான்ஸர் ஆகிறோம், அதுக்கடுத்து அசிஸ்டண்ட் ஆகிறோம், அதுக்கடுத்து கோரியோகிராஃபர் ஆகிறோம் 5 வருஷத்தில் அப்படி தான் பிளான் பண்ணேன். புரியுது நம்ம உள்ளே போயிட்டு டான்ஸர் ஆகிறதுக்கு 10 வருஷம் ஆகும்னு அப்போ தான் புரியுது. புரியுது. ஏன்னா எல்லா மாஸ்டருங்களாம் அப்படி இல்லை. சில மாஸ்டருங்கெலாம் பார்த்தீங்கன்னா கலர் பார்ப்பாங்க, ஹைட்டு பார்ப்பாங்க, இது பார்ப்பாங்க. சில பேர்லாம் என்னை பார்த்தாலே நீ பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கிறடா, பயமாக இருக்கிறான்னு சொன்னேன். ஆனால் நான் சொல்ல போனால் நான் ரொம்ப இதுவாக இருப்பேன், நார்மலான ஒரு பர்சன். நீ எந்த ஏரியாவிலேருந்து வர, சில பேர் கேட்குற விஷயம் அப்படின்னா அவன் மைண்ட் செட்டே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நான் அப்படி இல்லை. நம்ம ஏரியா பேர் கேட்டு வேணான்னு சொல்கிற ஆட்களாக இருந்து எனக்கு ஷூட்டிங்கில் நடந்த விஷயம் எப்போனா அதுக்கடுத்து தான் நான் ஷூட்டிங் போகிறதே விட்டேன். ஒரு ஷூட்டிங்கில் நடந்த விஷயம், ஒரு தப்பு ஒன்று பண்ணேன். சின்ன தப்பு அப்படின்னு பார்த்தா எல்லாருமே மன்னிப்பாங்க தான். தப்பு செய்யாத ஆட்கள் யாருமே இல்லை. சின்ன தப்பு செஞ்சோடனே அங்கே மைக்கிலேருந்து கேட்குறாங்க, உனக்குலாம் எனக்கு 200 பேர் ஒரு 300 பேர் இருக்கிறாங்க, அதில் பாதி பேர் என்னோட தெரிஞ்ச ஃபேன்ஸ். நான் கானா சாங் கோரியோகிராஃபிலாம் பண்ணேன். கிட்ஸு நிறைய பசங்க இருந்தாங்க, என்னை ரொம்ப நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னும் போது மைக்கில் எல்லாரும் எதிர்க்கையும் ஒரு பெரிய ஒரு ஹீரோ இருக்கிறாரு, அவர் எதிர்க்கே உனக்குலாம் யார் சினி ஃபீல்டில் காடு குத்துது, நீலாம் ஒரு டான்ஸரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னால் வீட்டுக்கு வந்து சாட முடியல. அழுகுறேன் எப்படி இந்த வார்த்தை என்னை கேட்டாங்க. அதுக்கடுத்து நான் போனால் மாஸ்டராக தான் போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இப்போது ஒரு படத்தில் நான் சைன் பண்ணிக்கிறேன். அந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் எடுக்க போகிறாங்க. நான் வந்து ஜெயிக்கிறேனோ தோக்குறேனோ, ஆனால் என்னை அந்த வார்த்தை கேட்டாங்களே அதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டி ஒரு ஸ்டேஜில் நின்று ஆகணும். இப்போ வந்து வாய்ப்பு வந்து எப்படி கிடைக்குதுன்னா, சில பேர் ரெக்கமெண்டேஷன், சில பேர் மட்டும்தான் திறமையை பார்த்து கொடுக்குறாங்க. நான் வந்து திறமையை பார்த்து இது பண்ணுறேன். நான் வந்து எங்கள் அம்மாக்களில் வந்து இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு 300 ரூபா இது. இப்போ என்னோட சேலரி பார்த்தேன்னா 1 மந்தில் 2 lakhsலாம் நான் சம்பாரிச்சிக்கிறேன், 4 lakhsலாம் சம்பாரிச்சிக்கிறேன். மினிமம் நான் 1 lakh சம்பாரிச்சிடுறேன். என்னோட இது எதுவுமே பார்த்தீங்கன்னா என் டான்ஸ் வச்சு தான் இவ்வளோ கிடச்சிது. டான்ஸ் வச்சு தான் துபாய் ஈவெண்ட் பண்ணேன். நிறைய பேரோட மதிப்பை எனக்கு கொடுத்தாங்க. நிறைய பேர் வந்து மதித்து என்னை நிறைய பேர் கூப்பிட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா என் டான்ஸ் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸால் தான் நான் ஒரு 32 லட்ச ரூபா கொடுத்து வீடு வாங்கிக்கிறேன். எங்கள் அப்பா அவங்க ஃபஸ்ட் ஒய்ஃப் வந்து என்னை திட்டினாங்களே, அவங்க வீடோட ஒரு வீடு மாடி அதிகமாக தான் நான் வாங்கிக்கிறேன். ஓனாக நான் கார் வாங்கிக்கிறேன். எல்லாமே டான்ஸ் தான். இப்போ நான் பயங்கரமாக ஹாப்பியாக இருக்கிறேன். இப்போ நிறைய ஆல்பம் சாங் பண்ணிக்கிறேன். கண்ணாடி கோலின்னு பண்ணேன். அதை பார்த்து ரெக்கமெண்டில் இப்போ நிறைய சாங் வந்துருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, சில சப்போர்ட்டில் வந்துட்டு சில ஒருத்தவங்களோட வந்துட்டு மேலே வந்துட்டு கீழே இருக்கிறவங்கள தப்பாக பேசுகிறது தப்பு. ரொம்ப 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 தப்பு. உங்களுக்கு அவனை பிடிக்கலையா, நீ ஷூட்டிங் வராத, இதுதான் அழகு. அவனை ஷூட்டிங் கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா இதுக்கும் நான் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களே, அப்போது நீங்கள் என்ன வளர்ந்தாலும் உங்கள் அறிவு வளரவே இல்லை. அது தப்பான ஒரு ரீசன். இப்போ அந்த மாதிரி டைம்லலாம் எப்படி ப்ரோ இருக்கும்? இப்போ உங்கள் மனநிலையை வந்து மனநிலைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு நிறைய நடந்துருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னை வேணுட்டே ரிகர்சல்லாம் கூப்பிட்டு நீ மட்டும் வேணான்னு சொல்லிட்டு எல்லா எதிர்க்கும் சொல்லுவாங்க. நான் ஈசிஆர்லேருந்து பைக்கில் வரும்போது அழுதுன்னுலாம் வந்துக்கிறேன். பயங்கரமாக அழுதுன்னுலாம் வந்துக்கிறேன். எல்லா எதிர்க்கும் அசிங்கம் பார்த்துட்டாங்க, என்ன இது பண்ணுறாங்க. எனக்குள்ளேயே ஃபீல் ஆகும், நம்ம டான்ஸரே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் முடிவு பண்ணேன், நம்மளோட வளர்ச்சி தான் பிடிக்கல. போகிற இடத்துல ஷூட்டிங்கில் பார்த்தா ஃபோட்டோ எடுக்கிறது, நிறைய இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறது, நம்ம கிட்ட பேசுறது அப்படின்னும் போது பிடிக்கல. ஒரு ரீசன் தான். நம்ம எல்லாருமே சாவ போகிறோம், எல்லாருமே எதுவுமே எடுத்துன்னு போக போகுது இல்லை, ஓகேவா? அப்படின்னும் போது எல்லாருமே ஹாப்பியாக ஒத்திமையாக இருந்துட்டு ஜாலியாக வின் பண்ணிட்டேன்னா சூப்பர்ப்பா ஆகுது. ஆனால் இந்த வழி தெரியலனா நான் எப்படி அந்த ஸ்டேஜுக்கு போனேன். நான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ சினி ஃபீல்டில் மாஸ்டராக வந்து ட்ரை பண்ணுகிறேன். எனக்கு அது பார்த்தீங்கன்னா மகேஷ், அவன் என் கூட பிறகு தம்பியே இல்லை. ஆனால் அவனுக்கு என் கூட இருக்கிற எல்லாருக்குமே நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கடுத்தது வந்து விஜய் சார் கொடுப்பார்ல, இதுக்கடுத்தது சிவா நீங்கள் தான் அந்த துப்பாக்கி வச்சு, அதுபோல் என் கோட்டை தூக்கி அவனுக்கு கொடுத்துறேன். மகேஷ் இதுக்கடுத்து நீ தான் சொல்லிட்டு இப்போ ஃபுல்லாக அவன் தான் பார்த்துக்கிறான். இப்போ அவனுக்கு சேலரியே ஏற்றாச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் மாஸ்டர் ஆகிட்டேன்னா இதுக்கடுத்து ஈவெண்ட் பேசி நீயே எடுத்துக்கோ, நீயே சம்பாரி, நீயே நல்லாவா, நீயே வீடு வாங்க, நீயே கார் வாங்க. இதுதான் லைஃபு. நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், நான் மட்டும் தான் இருக்கணும், நான் மட்டும் தான் இந்த ஸ்டேஜில் இருக்கணும். தவறான செயல். அது எனக்கு பிடிக்காது. இது வரைக்கும் எவ்வளோ ஈவெண்ட் வந்து பண்ணியிருப்பீங்க ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு ஒரு 300-400 ஈவெண்ட் கிட்ட பண்ணியிருக்கேன். ஒரு ஈவெண்ட்டுக்கு எவ்வளோ? ஒரு ஈவெண்ட்டு சொல்லலாமா, 35 வாங்குவோம். ட்ராவல் வந்து அப் அண்ட் டவுன் அவங்க பார்த்துக்கணும். சில பேர் இல்லாதவங்க 30 கொடுப்பாங்க, 25 கொடுப்பாங்க. அதெல்லாம் ஓகே தான். நிறைய பேருக்கு ஃப்ரீயாலாம் வேறு பண்ணி கொடுப்பீங்க. ஆமாம், அது என் ஃப்ரெண்ட்ஸுங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணனுங்க, இல்லாதவங்க எல்லாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் பாய்ஸ் மேலே பேமெண்ட் கொடுத்தா போதும். அந்த சினிமாவில் விஜய் சார் கூட ஆடுனதுக்கப்புறம் தான் ரொம்பவே பெரிய அளவில் வந்து வெளியே தர ஆரம்பிச்சிங்க. அது அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்களேன். பார்த்தீங்கன்னா இது போல் வந்து விஜயண்ணா சாங் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. விஜயண்ணா
உயிர்னா உயிர், அது போல் உயிர். நான் சினி ஃபீல்டில் முக்கியமாக கார்டு எடுத்தது விஜயண்ணா கூட ஆடணும், ஆடியே ஆகணும். நான் எடுத்தது அதுதான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சிங்கப்பெண்ணை சாங் இருக்குது, அதில் பார்த்தோன்னே நான் கண்ணெல்லாம் கலங்கிட்டேன் உண்மையாக விஜயண்ணனை பார்த்துட்டு. அதுக்கடுத்து மாஸ்டரில் வாத்தி கம்மி அதில் ஆனேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குட்டி ஸ்டோரி, இது போல் வந்து சாங் வந்து பண்ண போகிறாங்க பெங்களூர் சிம்லாலன்னு ஒரு இடத்துல ஃபுல் ஷேவில் வரணும்னு சொல்லிட்டு என்னை செலக்டே பண்ணல. நான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஃபுல் ஷேவ் பண்ணிட்டு வந்தேன். என்னாலேயே பார்க்க முடியல என்ன. போயிட்டு நின்று மாஸ்டரில் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். தினேஷ் மாஸ்டர் மாஸ்டர் இது போல் மாஸ்டர் சொன்னாங்க மாஸ்டர் ஷேவ் பண்ணிட்டு வந்தாங்க. இதுக்கே ஷேவ் பண்ணியாடா, சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு வாடா அப்படின்னு சொன்னார். எனக்கு தினேஷ் மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னோடனே அங்கே சாங்ஸ் டான்ஸ் எல்லாமே போயிருந்தது, எல்லாமே பண்ணியிருந்தாங்க. நான் விஜயனை ஃபுல்லாக ரசிச்சுட்டே இருந்தேன். அவர் கையை தொடுறது, அவர் என்ன பண்ணுறாரு, உக்காந்து சேரில் இப்படி பண்ணி யோசிச்சுன்னு பாரு, அதே தான் நான் பார்த்தேன். அவர் ஒரு 4 நாள் பார்த்து ரசிக்கணும், லவ் பண்ணணும், எவ்வளோ லவ் பண்ண முடியுமோ அவ்வளோ லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா லொகேஷன் சொன்னார், ஆனவங்களே ஆடுறாங்க, வேற ஒருத்தவங்களை யாருன்னா கூப்பிடுங்க அப்படின்னோடனே பார்த்தா இந்த விக்ரம் படத்தில் ஒரு கேர்ள் கட்டப் பண்ணியிருப்பாங்க ஒரு அக்கா. அந்த அக்கா தான் வாடா நீ கரெக்டாக போடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே பார்த்தா எனக்கு என்ன ஸ்டெப்புனே தெரியாது. சாரி மாஸ்டர் என்ன ஸ்டெப்புனே தெரியாது. அங்கே கற்று பார்த்தா இவனுக்கு தெரியலடா ஸ்டெப்பா, ஓகே என்னன்னா திடீர்னு பார்த்தா இப்படி கை பார்த்தா விஜயண்ண எனக்கு வந்து பேசணும், என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு மாதிரி படப்படம்னு அடிக்குது, அப்படியே இருக்குது. நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம், இதில் பார்த்தோம், நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஆட்கள் அப்படின்னு ஒரு அண்ணன் நம்ம கூட நிற்கிறாரு அப்படின்னும் போது அது ஃபீலிங்காக இருந்தது. திடீர்னு அவர் போயிட்டாரு. நான் வந்து அப்படி போவேன், நீங்கள் என் கூடயே வரணும். சரிங்கண்ணா அப்படின்ட்டு. ஆனால் நான் எங்கள் அண்ணன் 3 பேர் இருக்கிறோண்ணா, உங்கள் படத்தை வந்து ஃபஸ்ட் நாள் போய் பார்ப்போண்ணா, உங்களை ரொம்ப பிடிக்கும்ண்ணா அப்படி சொன்னோன்னே மேலே இப்படி கை போட்டுருந்தாரு. மறக்காமல் உங்கள் அண்ணனுங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொன்னதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முதல்ல இப்படி மசாஜ் பண்ணுறது, இது பண்ணுறது, அப்படி பண்ணுறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னை இப்படி இப்பில் தள்ளிவிடணும். அது விஜயண்ணா தான் மாற்றினாரு. விஜயண்ணா என்ன சொன்னான்னா, இல்லை இவரை நான் அப்படியே கூடயே கூட்டின்னு போகிறேன். உடனே அஸ்டன் வந்து இல்லை அவரை நீங்கள் இப்பில் தானா, இல்லை கூடயே இட்டுன்னு போனால் என்ன ப்ராப்ளம், நான் கூடயே இட்டுன்னு போகிறேன் சொன்னேன். அதுக்கடுத்து விஜயண்ணா வந்து நம்ம 2 பேரும் இப்படி பார்ப்போம், அதுக்கடுத்து கேமரா பார்த்து சின்னே போயிடலாம் அப்படின்றோன்னே உண்மையான ஒரு அண்ணனை தான் நம்ம லவ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நான் செம்ம அழுக்காக இருந்தேன், செம்ம அழுக்கு. அந்த டிஷர்ட்லாம் அவர் எப்படி தான் என்னை தொட்டாருன்னே தெரில. அப்படி தொட்டு உள்ள மசாஜ்லாம் பண்ணி அப்படியே கை போட்டு ஜாலியாக பேசுகிறாரு. வேற லெவல். விஜயண்ணா கூட ஒர்க் பண்ணி அடுத்து அஜித் சார் கூடயும் மாறிருப்பீங்க, அந்த அனுபவம் ஷேர் பண்ணுங்க. நான் அஜித் சார் கூட ஆனன்னு ரொம்ப நாள் ஆசை. அது எப்படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேரத்தில் தான் பாய்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க துணிவி படத்தில். கூப்பிட்டோன்னா பார்த்தீங்கன்னா அஜித் சார் பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்படி உட்காராரு, அதெல்லாம் இது பண்ணார். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா நான் முடிச்சுட்டு அப்போ தான் துபாய் ஈவெண்ட்டு போனோம். அந்த ஷூட் முடியுது, அதுக்கு அடுத்த நாள் தான் நான் துபாய் ஈவெண்ட்டுக்கு போனோம். நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுங்களாம் உட்காந்து பேசினுக்கிறோம். அஜித் சார் நடந்து வராரு. திடீர்னு இப்படி ஏந்து நில்ட்டோம்ல, உட்காருங்க ஏன் நிற்கிறீங்க, அதெல்லாம் உட்காருங்க சொல்லிட்டு அப்படி இது பண்ணார். அதே போல் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாருக்கிட்டையும் நார்மலாக பேசுவார், எல்லாருக்கும் ஃபோட்டோ கொடுப்பாரு. எப்படி சொல்லுது, ஒரு மாதிரி நார்மலாக இருப்பார். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஏதோ ஒரு படம் வீணா அந்த படத்தில் தான் நினைக்கிறேன், ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக்லேயே இதில் இறந்துட்டு இருக்கிறாரு. உடனே அஜித் சார் வந்து என்ன பண்ணிக்கிறாரு, ஷூட்டிங்கில் எல்லா டான்ஸர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் நம்ம பண்ணலாமா இல்லை வேணாவா, நீங்கள் சொன்னாதான் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டோன்னே இல்லை சார் பண்ணலாம் சொன்னேன். அவர் இறந்துற வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தது இல்லாமல் அங்கேருந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கும் எல்லாமே பண்ணி ஃப்ளைட்டில் அவர் தான் அனுப்பிச்சி வச்சுக்கிறாரு. அது ரொம்ப பெரிய விஷயம். ஹெல்பிங் மைண்டெல்லாம் ரொம்ப அதிகம் அது சார். ஏன்னா நான் நிறைய சாங்லாம் பண்ணதில்லை. இப்போ நான் வேறு இன்டர்வியூ கொடுத்துட்டேன்னா இவன் அந்த இவ்வளோ சாங்லேயா இல்லை இவன் இதை பற்றிலாம் பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு கூட்டமாக இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ரிசல்ட் வரைக்கும் ரொம்ப இது. நான் அஜித் சார்கிட்ட ஃபோட்டோ எடுக்கும்போது லவ் யூ சார் அப்படின்னு சொன்னேன், லவ் யூ டூ அப்படின்னாரு. அது ரொம்ப செம்மையாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த டான்ஸர் யூனியரில் சேர்றதே ரொம்ப பெரிய விஷயமா. ஆமாம், நமக்கு முன்னாடி ஒரு 1000 பேர் இருப்பாங்கன்னே நம்ம. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டான்ஸஸும் வருவாங்க, எல்லாருமே பெஸ்ட்டு டான்ஸஸ் தான் வருவாங்க. எப்படின்னா ஒரு 300-400 பேர் வருவாங்க, அதில் வெறும் 50 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஆடிஷன் நடக்கும். அது மிஸ் பண்ணிட்டேன்னா ஏஜ் பார் ஆகிடும், காரே எடுக்க முடியாது. எல்லாருமே ட்ரீமோடு வருவாங்க. வரவங்க எல்லாருமே எல்லா டான்ஸருக்கும் சினி ஃபீல்டில் எப்படின்னா சேரணும் தான் ஆசை. ஓகே, நான்லாம் ஃபஸ்ட்டு வாட்டி ஆடுறேன்னா என் ஃப்ரெண்டுக்கெலாம் நான் தான் கொரியோகிராஃபி பண்ணேன். என் ஃப்ரெண்டு செலக்ட் ஆகிட்டான், நான் ரிஜெக்ட் ஆகிட்டேன். ஓகே, நியூ இயர் அன்றைக்கி எப்போயோ தான் ரிசல்ட் வருது. எனக்கு செம்ம மனசு கஷ்டம். ஆனால் என் ஃப்ரெண்டுகிட்ட நான் சொன்ன விஷயம், எனக்கு பிடிச்ச விஷயம், நீ கார்டு எடுத்துடுறா, நான் காசு கூட நான் ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் காசு இருக்குது, அதை வச்சு நான் சொன்னேன் அவன்கிட்ட. எனக்கு எப்படி சொல்கிறதுனா எங்கள் அம்மாவோட ரொம்ப நாள் கனவு இது. ரொம்ப நாள் கனவு எங்கள் அம்மாவோட கனவு சினி ஃபீல்டு இது. ஆனால் எங்கள் அம்மாட்ட என்னால் சொல்லவே முடியல.
எனக்கு இப்போ நினச்சா கூட அது ரொம்ப மன கஷ்டமாகவே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு 2வது ஆடிஷன் வச்சாங்க. 14 பேர் செலக்ட் சொல்லிட்டு அதை போய் ஆடினா அதுக்கடுத்து செலக்ட் ஆகிட்டேன். அதுக்கடுத்து எங்கள் அம்மாட்ட சொன்னோன்னே எங்கள் அம்மா போய் மொட்டைலாம் வச்சுக்கின்னு என் பையன் செலக்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு திருப்பதியில் போயிட்டு அதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் கார்டு எடுத்துட்டு சில விஷயம்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. என்னோடய ஆசை என்னன்னா, நான் ஒரு பெரிய மாஸ்டர் ஆகிட்டேன்னா, நான் ஒரு நல்ல நிலைமையில் வந்தேன்னா, என்னை போல் கார்டு எடுக்க ஒருத்தன் வருவான்ல, அங்கே நான் ஆடிஷனில் வந்து நான் உட்காருவேன். மாஸ்டராக உட்காரும்போது அவனுக்கு என் ஃபுல் கை காசு போட்டு நான் எடுத்து தருவேன். இது உண்மையான ஒரு விஷயம். ஓகே. ₹1 ₹2 இல்லை, அவன் கன்ஃபார்ம் பெரிய ஆளாக ஆவான் அப்படின்னு சொல்லும்போது என் கை காசு போட்டு நான் கார்டுக்கு எடுத்து வருவேன். இப்போ முன்னாடிலாம் சினிமாவில் வந்து ஒரு 10 கொரியோகிராஃபர் தான் இருப்பாங்க, மாறி மாறி. இப்போ வந்து எல்லாருமே நிறைய பேர் வந்து ஆயிட்டாங்க. இப்போ முன்னாடிலாம் சினிமாவில் வந்து நல்லா சம்பாதிக்கலாம் டான்ஸராக இருந்தால், இப்போலாம் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்த டான்ஸஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையான ரீசன். அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா எல்லா மொழியிலும் நம்ம தமிழ் டான்ஸஸ் தான் இருப்பாங்களாம். ஓகே. எல்லா மொழியிலையும் இங்கேருந்து வேறு ஊர் போவாங்களாம், வீட்டுக்கே வர மாட்டாங்களாம். ஓகே. ரயில்வே ஸ்டேஷன் வந்து பேக்கை மாற்றின்னு காஸ்ட்யூம் எடுத்துன்னு அப்படி போவாங்களாம். அவ்வளோ பிஸி ஷெட்யூல் ஆகிடுமா. இப்போ பார்த்தா தெலுங்குலேயும் ஆகிட்டாங்க, கர்நாடகாவில் எல்லாத்துலேயும் ஆகிட்டாங்க, ஹிந்திலே எல்லாத்துலேயும் கொரியோகிராஃபர் ஆகிட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கிற கொரியோகிராஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். இப்போ சோசியல் மீடியா இருக்குது. நான்லாம் சோசியல் மீடியானால தான் வெளியே தெரிஞ்ச ஃபேம் ஆன எல்லாமே. அப்போல்லாம் சோசியல் மீடியான்னு ஒரு விஷயம் இல்லை. ஒரு கம்பெனியாக ஏறி வாய்ப்பு கேட்டு மாஸ்டர் ஆகிதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அந்த விஷயத்தில் தினேஷ் மாஸ்டர், சோபி மாஸ்டரு, அதுக்கடுத்து சதீஷ் மாஸ்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த லிஸ்ட்டில். அவங்களெல்லாம் நம்ம ரொம்ப பாராட்டணும். இப்போ நம்ம மாஸ்டர் ஆகிறோன்னா நம்ம ஏதோ சோசியல் மீடியா நம்ம வீடியோ பார்த்து இந்த பையன் பண்ணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னன்னா டேலண்ட் இருக்கிற பசங்க ரொம்ப அதிகம். புரியுது. செம்ம டேலண்ட் ஆகிற பசங்க எல்லாருமே அதிகம். ஓகே. ஆனால் வாய்ப்பு கிடைக்குது ரொம்ப கஷ்டம். புரியுது. ரொம்ப கஷ்டம். ஆனால் வாய்ப்பு மட்டும் கிடைச்சிது அச்சு தூள் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற பசங்க. நான்லாம் வாய்ப்புக்காக மட்டும்தான் இருக்கிறேன். என்ன சாங்னா கொடுங்க, நான் ஹிட் பண்ணி காட்டுவேன். எனக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்குது. அந்த வாய்ப்புக்காக தான் நானே வெயிட் பண்ணுறேன். ரொம்ப நன்றிகள் ப்ரோ. நிறைய விஷயங்கள் பற்றி சொல்லியிருக்கேன். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ரொம்ப நன்றி.